வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி கோழிக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் மண்டி வச்சுட்டேங்க. அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகும் போட்டாச்சு. கடுகு இப்போ பொரிய போகுது. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சுங்க. நல்லா பொரியட்டும். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விடலாம். கறிக்கு நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண வேணாங்க. அதுவே நல்லா தண்ணி விடும். அதிலேயே வேக வச்சிடலாங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நான் எண்ணெயில் நல்லா வணக்கி வச்சுருக்கேங்க. இதில் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு முழுசாக எடுத்துக்கோங்க, உரிச்சுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கனில் நல்லா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து பாயில் ஆகுங்க. இப்போ வந்து நல்லா வேகட்டுங்க. நம்ம என்னென்ன தூள் சேர்க்கணுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் வெந்திருக்குங்க. 1/2 பாயில் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ன தூள்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தூள் எல்லாம் மிங்கல் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு சிக்கனில். நம்ம போட்டிருக்க தூளெல்லாம் நல்லா பச்சை வாசம் போட்டுங்க. பாருங்கள், நம்ம போட்ட தூளெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இட்லிக்கு சாப்பிட்றதுனால இப்போ நம்ம வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்திக்கலாங்க. இல்லாட்டி நீங்கள் இப்படியே சாப்பிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு, ரசத்துக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலா கூட சிக்கன் நல்லா மிங்கிள் ஆகட்டுங்க. அப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்த மசாலாலாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேங்க. ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இட்லிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு வச்சுக்கலாங்க. டிஃபனுக்கு எப்போவுமே அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கிண்டி விடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக குழம்பு வேலை முடிஞ்சிருச்சுங்க. பட்டாசாக இருக்குங்க இட்லிக்கு. சண்டேனா நம்மளுக்கு ஞாபகம் வரதே காலையில் டிஃபன் கோழி குழம்பு தாங்க ஞாபகம் வரும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், அருமையாக இருக்குங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இறக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சுங்க. நம்ம 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெடிச்சு பஞ்சு மாதிரி ஸ்பாஞ்சாக வந்திருக்குங்க. இப்போ வாங்க இட்லி எடுத்துக்கலாம். நல்லா எடிட் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் மட்டும் தெரியாமல் பார்த்துக்கலாம். இட்லி எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்குங்க இட்லி. சிலிப்பி வை வெடிச்சது. பாருங்கள், குழம்பு ஊற்றிக்கலாங்க. பாருங்க, சட்டியில் நல்லா மணக்க குழம்புங்க. சிக்கன் குழம்பு அப்படியே இட்லி மேலே ஊற்றலாங்க. யாருக்கெல்லாம் இட்லியும் சிக்கன் குழம்பும் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்களா? ரொம்ப சூடாக இருக்குங்க, சுடுதுங்க. அருமையாக இருக்குங்க.